அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லோரையும் எஸ்வி ரமணி மியூசிக் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாகவும் மாலி 91 நாடக விழா கமிட்டி சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கலைமாமணி திரு குழந்தை மாலி அவர்கள் தன்னுடைய 91வது வயதை நிறைவு செய்திருக்கிறார். அந்த 91 ஆண்டுகளில் 70 ஆண்டுகள் மேடையில் செலவழித்திருக்கிறார். 21 வயதில் நாடகம் போட்டு ஆரம்பித்து இன்று போட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கொண்டாடும் விதமாக மாலி நவரச நாடக விழா என்கிற பெயரில் 9 இடங்களில் 9 நாடகங்களை போடுகிறோம். இது 2வது ப்ரோக்ராம். முதல் ப்ரோக்ராம் போன ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நாரதகான சபாவில் வெகு விமரிசையாக அரங்கேற்றமானது விழா. இன்று 2வது நிகழ்ச்சி. இந்த வாய்ப்பை அளித்த திரு முரளியர்களுக்கு நன்றி. இப்பொழுது சுருக்கமாக முடித்துவோம். நாடகத்தை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது எங்கள் லட்சியம். மாலி 91 நாடக விழாவின் கமிட்டியின் தலைவர் திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்களை மேடை கிடைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் செல்லமாக ஜேபி, அதனால் மேடை நாகரிக்காக ஜே பாலசுப்ரமணியம் அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அமுதசுரபி ஆசிரியர் கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடை கிடைக்கிறேன். இன்றைய விழா நாயகன் கல்யாண மாப்பிள்ள கலைமாமணி குழந்தை மாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்று இந்த நாடகத்தையொட்டி மாலி அவர்கள் எழுதிய மாலியின் முப்பெரும் நாடகங்கள் என்கிற நூல் வெளியீட்டு விழாவும் இருக்கிறது. அவர் எழுதின 3 நாடகங்கள் ஒரே புஸ்தகமாக இன்று வெளியிட போகிறோம். எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பெரியன் அவர்கள் வருவார். கொஞ்ச நேரத்தில் அவர் போகிறார். இப்போ நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்க வேண்டிய திரு திருசக்தி சுந்தரராமன் வெளியூரில் ஏர்போர்ட்டில் ஹெல்டப் ஆகிட்டார். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம நிகழ்ச்சியை தொடவோம். முதலில் விருந்தினர்களை கௌரவித்தல். ஆகவே எங்கள் குழுவில் மூத்த நபரான திரு நரசிம்ம பாரதி அவர்களை திரு ஜேபி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அழைக்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் குழுவை சேர்ந்த திரு சிவராமன் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். எங்கள் மாலி ஸ்டேட் சார்பாக எங்கள் குழுவின் உறுப்பினர் திரு பி கணேசன் அவர்கள் சால்வை அணிவித்து மாலி அவர்களை கௌரவிப்பார். திரு மடிப்பாக்கம் சேகர் அவர்கள் மாலி அவர்களை கௌரவிப்பார். தலைமை உரையாற்ற திரு ஜேபி அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலி அவர்களுக்கு 91 வயசு ஆகுது. ஆனால் அவர் 21 வயசு மாதிரி இருப்பார். அவருடைய பேஷன் ஃபார் ட்ராமாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ வயசுலேயும் நல்ல ஒரு மெருகேற்றக்கூடிய நல்ல ட்ராமாவை எழுதி இயக்கி வந்துட்டுருக்கார். அவருடைய ட்ராமாவில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்து பேர் வாய்ந்தது ஞானபீடம். அதை நீங்களாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய ஒரு 4 ட்ராமா, குறிப்பாக எல்லா ட்ராமாவுமே ஒரு இதுவாக இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப திறமையாக வெளிப்படுத்தியிருப்பார். பயமாக எவ்வளோ கான்ட்ரவர்சி, எவ்வளோ போராடி அதை விடாமல் அவர் அந்த ட்ராமா எல்லாத்தையும் நடத்திட்டு வந்துருக்கார். இது 96வது வயசில் ஆண்டு விழான்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நாரதகார சபாவில் நான் இருந்தேன். அவரோட அன்றைக்கி ஒரு ட்ராமா போட்டிருந்தார். இதுமாதிரி 7 ட்ராமா பிளான் பண்ணியிருக்கார் இந்த வருஷத்தில். இன்றைக்கி 2வது நங்கலூரில் நடத்துகிறார். அவருடைய எப்போவுமே
அவர் எந்த ட்ராமா கொடுத்தாலும் ஒரு 7-8 வருஷம் அவர் என்னை கூப்பிடாமல் இருக்க மாட்டார். நானும் அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு என்னாலையும் அவாய்ட் பண்ண முடியாது. எப்படியாவது வந்து அவர் கூட இருந்து அவருடைய ஆசைகளை நான் பெற்றுக்கொண்டு இப்போ சொல்வது வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நங்கலூர்லேயும் என்னை வந்து வந்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். அதுக்காக எனக்கு வந்திருக்கேனா. அவருடைய ஒவ்வொரு விழாவிலையும் கலந்து என்னுடைய பெரிய பாக்கியம்னு கருதுகிறேனா. இன்றைக்கும் நல்ல ஒரு ட்ராமா இன்றைக்கெல்லாம் பார்க்க போகிறேன். ரொம்ப விசேஷமான ஒரு ட்ராமா அது. நீங்கள் எல்லாம் பார்த்து அவரை ஊக்குவிக்கணும். மேலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே அவர் ட்ராமா எழுதி இயக்க வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை கொடுத்து அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சிறப்புரை ஆற்ற திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். எங்கள் மாலி நாடக விழா கமிட்டியின் சார்பாக அவருக்கு ஒரு நிறைவு பரிசை வழங்குமாறு கமிட்டியின் தலைவர் திரு ஜேபி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய நண்பர் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர் தம்பி திரு முரளி அவர்களே, முரளியின் தாயார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் திரு மாலி, இலக்கிய பத்திரிகைகளை தொடர்ந்து ஆதரித்து வரும் எங்களுடைய ஜேபி உள்ளிட்ட அனைவருக்கும், அமுத சுரபியின் நிருபராக இங்கு வந்திருக்கும் திரு கிளிக் ரவி அவர்களுக்கும் என்னுடைய வந்தனங்கள். ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். 90 வயதுக்கு மேல் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நாடகக்கலைக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார். அவருடைய முப்பெரும் நாடகங்களை வெளியிட்டு ஒரு நாடகத்தை மேடையேற்றி அவரை நாம் கொண்டாடவிருக்கிறோம். நான் நாடகத்துறையில்தான் என்னுடைய ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டம் வாங்கினேன். நான் இந்திரா பார்சாரதியின் நாடகங்களை ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றேன். அதை ஒட்டி தற்கால தமிழகத்தில் நடைபெறுகிற ஏறக்குறைய எல்லா வகையான நாடக குழுக்கள் நடத்துகிற நாடகங்களையும் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாடக குழுவுக்கும் ஒவ்வொரு வகையான தனி அம்சம் இருந்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சிலர் சிரிக்க வைக்கிறார்கள், சிலர் சமூக நாடகங்கள் மூலம் அழ வைக்கிறார்கள். மெரினா போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த குடும்பத்தை அப்படியே மேடையில் கொண்டு வந்து நம்மை பரவசப்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு வகையான நாடக குழுக்களுடைய தனித்தன்மைகளை பற்றி பேசுகிற போது இந்த நம்முடைய நங்கநல்லூர் மாலி அவர்களுடைய நாடகங்களின் சிறப்பு அம்சம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. மாலியின் நாடகங்கள் எல்லாமே சிந்தனையை தூண்டுகிற நாடகங்கள். விவாதபூர்வமாக தான் ஒரு கருத்தை சொல்லி அதை இறுதியில் அவர் ஏற்க வைக்கிறார். இந்த புத்தகத்தில் ஞானபீடம் என்கிற நாடகம், நம்மவர்கள் என்கிற நாடகம், நாராயணகுரு பற்றிய நாடகம் என 3 நாடகங்கள் இருக்கின்றன. இந்த 3இல் ஞானபீடம் மேடையேற்றப்பட்ட போது பெரிய சலசலப்பை அது தோற்றுவித்தது, எதிர்மறையாகவும். பிறகு அது அடங்கியது. அந்த நாடகம் சொல்லும் கருத்து என்ன என்று முக்கியமாக மாம்பலத்திலும் நங்கநல்லூரிலும் திருவல்லிக்கேணியிலும் வசிப்பவர்கள் உணர வேண்டும். சித்பவானந்தர் காயத்ரி என்கிற தலைப்பில் காயத்ரி மந்திரத்தை பற்றி ஒரு 32 பக்கத்திற்கு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஒரு வாக்கியம் எழுதுகிறார். காயத்ரி மந்திரத்தை பிராமணர்கள்தான் ஜபிக்கலாம், பிராமணர்களுக்கு மட்டுமே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிற உரிமை உண்டு என்று எழுதிவிட்டு தொடர்ந்து எழுதுகிறார். ஆனால் பிராமணத்துவம் என்பது பிறப்பால் வருவது அல்ல. தன்னுடைய தாய் தந்தை பிராமணராக இருந்து ஒருவன் அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தும் அவன் தனிமனித ஒழுக்கமோ சமுதாய ஒழுக்கமோ இல்லாதவனாக இருந்தால் அவன் பிராமணன் ஆக மாட்டான் என்று நம்முடைய சனாதனம் அறை கூவுகிறது. வர்ணாசிரமம் என்பது பிறப்பால் வருவதல்ல, ஒழுக்கத்தால், பண்பால், குணத்தால் வருவது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய நாயன்மார்களில் நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் உண்டோ என்று ஆச்சரியத்தோடு பாடல் பாடியிருக்கிறார்கள். நம்முடைய தேசத் தலைவர்கள் மிகச்சிறந்த பிராமணர் என்பவர் கக்கன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட நாடகம்தான் இந்த ஞான பீடம். ஒரு பிராமண குழந்தையும் பிராமணர் அல்லாதார் குழந்தையும் இடம் மாறி வெவ்வேறு வீடுகளில் வளர, இந்த பிராமணர் அல்லாதார் குழந்தை மிகச்சிறந்த பிராமணனாக வேதாந்தங்களையெல்லாம் கற்றவனாக உருவெடுக்கிற போது ஒரு மடாதிபதியாக அவனை அந்த மடாதிபதி இளைய பட்டம் கட்டி ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் அந்த நாடகம். அது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது. நம்மில் பலரை நாம் உண்மையான பிராமணனாக இருக்கிறோமா என்று சிந்திக்க வைக்கிறது. எங்கே பிராமணன் என்று சோ எழுதிய புத்தகத்தில் பார்த்தால் இதுபோன்ற சிந்தனைகள் பல இடங்களில் இருப்பதை நாம் காணலாம். இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள நாடகம் நம்மவர்கள் என்கிற நாடகம். இன்றைய கண்ணோட்டத்தில் அதுவும் தேவைப்படுகிறது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்றாலும் நமக்கு பலருக்கு ஒரு கண்ணோட்டம் உண்டு. இந்துக்கள் மட்டும் பெருந்தன்மையாக இருந்தால் போதாது, முஸ்லீம்களும் அதற்குத்தக மாற வேண்டும் என்கிற கண்ணோட்டமும் நம்மிடையே உண்டு. இருந்தாலும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற நாடகம் நம்மவர்கள். கபீர்தாஸ் இந்துவாக பிறந்து முஸ்லீமாக பிறந்து இந்துவாக வாழ்ந்து ராமபக்தராக மலர்ந்து பின்னர் சித்தி அடைந்தார். அவர் வாழ்நாள் முழுவதையும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார். அவர் சித்தி அடைந்த போது அவருடைய சடலத்தை கிடத்தி இருந்தார்கள். மேலே ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. அவர் வாழ்வின் லட்சியமே இந்து முஸ்லீம் ஒற்றுமை. ஆனால் அவர் சடலத்தை முகமதிய முறைப்படி அடக்கம் செய்வதா அல்லது இந்து முறைப்படி எரிப்பதா என்று இரு தரப்பினரிடையே கடும் மோதல். அதை கேட்டுக்கொண்டே இருந்த சடலம் திடீரென்று போர்வை விலக்கி விட்டு எழுந்து நின்றது. முட்டாள்களே, இதற்காகவா என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன்? நான் சொன்னதை நீங்கள் பின்பற்றவில்லையே என்று கண்டித்து விட்டு மறுபடி போர்வையை போர்த்தி கூட அந்த சடலம் படுத்து கொண்டு விட்டது. காத்திருந்தார்கள். அசைவம் எதுவும் இல்லை. மெல்ல அந்த போர்வையை நீக்கி பார்த்தார்கள். அந்த சடலம் இருந்த இடத்தில் ஒரு ரோஜா மலர் குவியல் தான் இருந்தது. அந்த இடத்தில் கதை முடியவில்லை. அந்த ரோஜா மலரில் பாதி குவியலை எரித்தார்கள், பாதி குவியலை அடக்கம் செய்தார்கள் என்று கதை முடிகிறது. எனவே நாட்டிற்கு இன்று தேவையான ஒரு கருத்தை அந்த நம்மவர்கள் என்கிற நாடகம் நமக்கு தெரிவிக்கிறது. இது இரண்டும் இப்படி சிந்தனையை தூண்டுகிறது என்றால், நாராயணகுரு என்ற நாடகம் தமிழகத்தில் நாராயணகுரு தோன்றவில்லையே என்கிற ஆதங்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் பெரும் சமூக புரட்சி செய்ததாக சொல்லப்படுகிற ஒரு பெரியவர் ஆன்மீகத்தை உடைத்து அதை செய்ய முயன்றார். ஆனால் நாராயணகுரு ஆன்மீகத்தை அரவணைத்து கொண்டு சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கீழ் ஜாதி மக்களையெல்லாம் மேல் ஜாதி மக்களைப் போல வேதாந்தங்கள் கற்பித்து உபநிடதங்களை கற்பித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் நாராயணகுருவின் கோட்பாடு. அதுதான் சரியான கோட்பாடாக இருக்க முடியும். அந்த வகையில் அது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது. இந்த 3 நாடகங்களிலும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இவை சிந்தனையை தூண்டினாலும் மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிற ஒரு நாடகம் என்பது நாராயணகுரு நாடகம். முதல் 2 நாடகங்களை அவர் கற்பனையில் எழுதியிருக்கிறார். நாராயணகுரு நாடகத்தில் ஒரு சின்ன வரலாற்று பிழை வந்தால் கூட பார்வையாளர்கள் ஒருவராவது அதை கண்டுபிடித்து எதிர்ப்பார் இல்லையா? அதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று, நாராயணகுரு அமைத்திருந்த மன்றங்களுக்கு சென்று நூல்களை வாசித்து குறிப்புகள் எடுத்து பலரிடம் கேட்டு அந்த அற்புதமான நாராயணகுரு நாடகத்தை அவர் தயாரித்திருக்கிறார். இதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள 3 நாடகங்களை பற்றிய தகவல்கள். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்கள் சிந்தனை கிளர்ச்சிக்கு விருந்து கொடுக்கலாம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்று மேடையேறுகிற கண்ணன் வந்த நேரம் என்ற அந்த நாடகம் இன்றைய அரசியல் சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடகமாக இருக்கிறது. அதை நேரில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாத்திக ஆத்திக சிக்கல்கள், நாத்திக பிரமுகர் ஒருவருக்கு ஆத்திக மனைவி அமைந்து அதனால் விளையக்கூடிய பிரச்சனைகள் என்றெல்லாம் அந்த நாடகம் மிக விறுவிறுப்பாக நடைபெறவிருக்கிறது. ஒரு வணிக ரீதியாக எந்த சமரசத்தையும் எப்போதும் செய்து கொள்ளாமல், ஒரு சின்ன வசனத்தை கூட வணிக ரீதியாக மேடையேற்றாமல், உயர்ந்த கருத்துக்களை சொல்கிற எழுத்துக்களையே தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் திரு மாலி அவர்களுடைய இந்த விழா மேடையில் அவருடைய
நூற்றாண்டு விழா மேடையிலும் அவரும் நாம் அனைவரும் இருந்து இது போன்ற நாடகங்களை கண்டு கழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த 9 நாள் நாடக விழாவில் திருப்பூர் கிருஷ்ணன் சார் எழுதின பொய் சொல்லும் தேவதை என்ற நாடகமும் இருக்குது. அது மாலி சார் ட்ரமடைஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால் அதுக்கும் நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக மாலி 91 நாடக விழா கமிட்டி சார்பாக திருமதி எஸ்வி ரமணி மேடம் அவர்களை கௌரவிப்போம். சுஜாதா கணேஷ் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவார். இன்று நம்மிடையே இன்னொரு மேடை பிரபலம் வந்திருக்கிறார். திருமதி லாவண்யா வேணுகோபால். அவர் தன்னுடைய கலை பயணத்தை மாலி ஸ்டேஜில் தொடங்கினார். அதுக்கப்புறம் நாடக உலகில் பல சாதனைகள் செய்து வருகிறார். நாளைக்கு ஒரு சிறந்த நடிகைக்கான அவார்டை வாங்கியிருக்காங்க. அவங்கள ஒரு விஷயம் மேடைக்கு எடுக்கிறேன். மாலி ஸ்டேஜ் சார்பாக திருமதி லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். நான் ஹோம் டீம் எப்போனாலும் மாலை போட்டுக்கலாம். லாவண்யா அவர்கள் வெளியில் போனோம், அவரை முன்னாடி கௌரவிக்கணும். லாவண்யா அவர்களை முதலில் அறிமுகப்படுத்தியவன் நான் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் நங்கநல்லூர் வாசி, இன்னர் கிளப்பர் ஒரு மெம்பர். அவங்கள தெரியாதவரே கிடையாது. குறுகிய காலத்தில் ஒவ்வொன்றும் முன்னுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ட்ராமா டூப்பையும் வச்சுட்டு ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க லாவண்யா அவர்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராமா மன்னிக்க வேண்டுகிறேன் எங்கள் ட்ராமா இங்கேயே போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொன்று நடித்து பேர் வாங்கினவங்க. அதுக்கப்புறம் பல ட்ரூப்பு இப்போ சொந்த ட்ரூப்பே வச்சுட்ருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது முக்கியமாக இன்றைக்கி ஏன் அவரை ஆனர் பண்ணுறோன்னா, நாளைக்கு அவங்க ஒரு அவார்டு வாங்க போகிறாங்க. அது வாணி கலா நிபுணாங்கிற பட்டம். அது பத்மஸ்ரீ மாதிரி. இதுக்கப்புறம் பாரத ரத்னா எத்தனையோ அவார்டு இருக்குது. அதே அவங்க சீக்கிரம் பெறணும் அப்படிங்கிற ஆசையோடு அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நானே போகிறேன். பொண்ணு மாதிரி எந்த அவார்டு வாங்கினாலும் சரி, எவ்வளோ அப்ளாஸு, என்ன அப்ரிசியேஷன் எல்லாமே நான் மாலி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற இந்த நாடகம் மூலமாக தான் நான் காலடி எடுத்து வச்சேன். ஸோ நாடகம் பற்றின எல்லாமே எனக்கு நாடக தந்தை மாதிரி அவர். ஸோ எல்லா அவார்ட்ஸ், எல்லா அப்ரிசியேஷன் ஐ டெடிகேட்டட் டு மாலி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். லாவண்யா அன்றைக்கி அவார்டு வாங்குறச்சே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நாடகத்தில் நடிச்ச முதல் ரிவ்யூ எழுதுனது அமுதேஸ்வரி ஆசிரியர். அது ரிவ்யூ எழுதுவது கிளிக்கிற இவர்கள். நீங்கள் 3 பேரும் வந்திருக்கா, டைம் ரேட் மாதிரி வந்திருக்கா. அவள் ரொம்ப கொடுத்து வச்சவா. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ். சரி, நான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிளிக் ரவி சார் பிக்சர் எடுத்து திருப்பூர் கிருஷ்ணன் சார் அந்த மன்னிக்க வேண்டுகிறேன் முதல் ஷோக்கு வந்து கவர் ஸ்டோரியாக போட்டு பெரிய ஒரு பிரேக் ஒன்று கொடுத்தார். ஸோ நீங்கள் உங்கள் முன்னிலையில் இந்த ஒரு இது மரியாதை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த நாடக விழாவையொட்டி எங்களோட ட்ரூப்பில் இருக்கிற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு பரிசு மாதிரி கொடுத்து கௌரவிக்கலான்னு பார்த்தோம். பட் இதில் சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் ட்ரூப்பில் மொத்தம் 42 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரே நாளில் நாங்கள் 42 நாள் வச்சாக்க பேருக்கும் கொடுத்தாக்க ட்ராமாவே போட முடியாது. ஸோ 10 பேராக பிரிச்சுருக்கோம். அந்த முதல்ல ஒரு 10 பேருக்கு மாத்திரம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறோம். உங்கள் பொறுமையை சோதிக்கல. அதுக்கு முன்னாடி எங்களை அழைப்பை ஏற்று அமெரிக்காவிலிருந்து வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் அன்புக்குரிய மாமா திரு கே சுந்தரராஜன், ரொட்டாரியன் சுந்தரராஜன் அவர்களை வருகை என்று கூப்பிடுகிறேன். இப்பொழுது கலைஞர்களுக்கான நினைவு பரிசை திரு ஜேபி சார் அவர்களும் திரு கிருஷ்ணன் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். முதலாவதாக கௌஷிக் சேஷாத்ரி.
திரு நங்கை சிவன், கவிமாமணி பா வீரராகவன், அடுத்ததாக திரு பி கணேசன், திரு மகி சிவராமன், பிரபல எழுத்தாளர் மகி அவருடைய மகன், டெல்லி சுகுமார், பிரபு ராமச்சந்திரன், திரு ஜி சிவகுமார், திரு கலைவாணர் கிச்சா, மாஸ்டர் விஷ்ணுத் பாலாஜி, நேராக மேடைக்கு வரவும். இந்த விஷ்ணுத் பாலாஜி எங்களது மகான் ஸ்ரீ நாராயணகுரு நாடகத்தில் சிறு வயது நாராயணகுருவாக நடித்து சென்ற ஆண்டுக்கான சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வாங்கியிருக்கார். விஷ்ணுத் பாலாஜி அடுத்ததாக வரவங்களுக்கு நாங்கள் அறிமுகமே தேவையில்லை. சீனியர் மோஸ்ட் நடிகை எங்கள் குழு ரொம்ப மரியாதைக்குரிய திருமதி டிஎஸ் ஆனந்தி, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆனந்தி, நங்கநல்லூர் வாசி. 20 வருஷமாக மாலி சார் ட்ரூப்பில் நான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போவும் மாலி 91 அப்படிங்கிற ட்ராமாவில் ஒரே ஒரு ட்ராமாவில் ஆர்ஆர் சபாவில் ஆக்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். என் பையன் ராகவ் பாலாஜியும் மாலி சாரோட டிசைப்பிள் தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மாலி சார் போட்ட நாராயணகுரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ண என் பேரை விஷ்ணுத் பாலாஜி. என் பொண்ணு ஜனனி, அவரோட ஹஸ்பண்ட் பாலாஜி, அவங்க 2 பேரோட புள்ள என்னோட பேரை. அவன் மயிலாப்பூர் அகாடமியில் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கான் இந்த வருஷம். அதனால் அவரோட குருவுக்கு ஒரு சின்ன மரியாதை.
ஒரு அறிவிப்பு. மாலி அவர்கள் எழுதிய 3 நாடகங்களிலும் புஸ்தகமாக மாலியின் 30 நாடகங்கள் என்ற நூல் இன்று வெளியிட்டிருக்கிறோம். திரு பெரியண்ணன் எழுத்தாளர் சங்க தலைவர் அதான் வெளியிட போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. அந்த புத்தகத்தின் விலை 250 ரூபாய். இன்று மட்டும் 50% டிஸ்கவுண்ட், அதாவது 125 ரூபாய்க்கு அந்த புஸ்தகத்தை இங்கே உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும். அந்த புஸ்தகம் தேவைப்படுவோர் தயவு செஞ்சு உள்ள வந்து இங்கே யாராவது கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு அறிவிப்பு. இப்பொழுது முனைவர் திரு கோ பெரியண்ணன் அவர்கள் இந்த புக்கை ரிலீஸ் செய்வார். திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். திரு சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரும் ஒரு புக்கை பெற்றுக்கொள்வார். குடந்தை மாலி எழுதிய முத்தான 3 நாடகங்கள், முப்பெரும் நாடகங்கள். மிகச் சிறப்பான நாடகம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்பேன். நம்ம ரஞ்சனியால் சார்பாக நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சாரை, மாலி சாரை கௌரிக்குமார் கேள்வி. திரு ராமாராவ் சீனியர் சிட்டிசன் ஃபோரம் சார்பாக மாலி சார் அவர்களை கௌரவிப்பார்கள். முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் இப்பொழுது மாலி சார் அவர்களை கௌரவிப்பார்கள். முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது நான் முயற்சி எடுத்தும் விஜிபி பிறந்தநாள் விழாவிலே ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன். உலக வரலாற்றில் விஜி சந்தோஷம் என்ற நூலை வெளியிடுகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கே வைத்து விட்டார்கள். அதற்கு சென்று வந்ததுனால நேரம் ஆகிவிட்டது. இந்த பெருமைக்குரிய ஐயா மாலி அவர்கள் 40 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். கலைமாமணி, நம்ம நங்கநல்லூருக்கு ஒரு பெருமை என்னன்னா கலைமாமணி ஐயா அவர்கள் தான். யாரும் 40 நூல், இந்த தமிழ்நாட்டிலேயே 40 நூல் எழுதினவங்க கிடையாது. நாடக நூல் எழுதுபவர்கள் குறைவு. அந்த நேரத்தில் நம்ம நங்கநல்லூருக்கு பெருமை சேர்க்கின்ற ஐயாவினுடைய நூல் சிறந்த நூல். அதில் நாராயண குரு அவர் என்ன செய்தார், கேரள நாட்டில் கீழ் ஜாதியில் பிறந்தால் கூட அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டார். அதுபோலவே அந்த ஞானபீடம் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதில் அந்த மடத்திற்கு வருபவர் கீழ் ஜாதியில் இருந்தால் கூட மடத்திற்கு வரலாம் என்ற ஒரு அரிய கருத்தை மிக அருமையாக எழுதியிருக்கிறார். நம்மவர்கள் என்பது ஜாதி மத பேதங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது என்பதற்காக அந்த 3 நாடகங்களை தொகுத்து அருமையாக எழுதியிருக்கிறார். அவர் நம்முடைய ஊருக்கே பெருமை சேர்க்கின்ற அவரை வாழ்த்தி வணங்கி இந்த நூலை திறனாய்வு செய்கின்ற ஆற்றலாளர் பெருமைக்குரிய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். இந்த திருப்பூர் கிருஷ்ணன் நம்ம ஊருக்கு ஒரு பெரிய எந்த நிகழ்ச்சியை கூட்டாலும் வந்துடுவார். நம்முடைய பெருமைக்குரிய ரமணி ஐயா இருக்கும் பொழுது இவரை வைத்துத்தான் எல்லாமே செய்வார்கள். அந்த சிறந்த எழுத்தாளராகிய ரமணியினுடைய அந்த செயலை நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய முரளி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எதிரில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லலாம். ஆனால் நேரங்காலம் கருதி அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி, இந்த நாடகம் என்பது மக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியது. இதுதான் சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது. நான் ஒரு காட்சியை கண்டபொழுது அந்த அம்மையார்
அப்படியே அழுதது எல்லாருடைய மனத்தையும் உருக்கு மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கணும். மெய்ப்பாடில் அழுகைச்சுவை வந்ததுனாவே அவங்க சிறந்த நடிகர்களாக இருந்த அனைவரையும் வாழ்த்து வணங்கி நான் விடைபெறுகிறேன். எங்களுக்கெல்லாம் பெரும் வழிகாட்டக்கூடிய சௌந்தரராஜன் ஐயா வந்திருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இங்கே யார் நல்ல செயல் செய்தாலும் உடனே பாராட்டக்கூடிய ஆற்றலாளர் ஐயா ராமராவ் அவர்கள், விஜயராகவன் போன்ற சான்றோர்களெல்லாம் வந்திருப்பது பெருமை என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துதலையும் சொல்லி என்னுடைய மாணவர் சிவராமகிருஷ்ணன், அடுத்தது நம்ம அதாவது ஞாயிறு ராமசாமி போன்றவர்களெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிகவும் பெருமைக்குரியது என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தொடக்கத்திலேயே இந்த புத்தகத்தில் உள்ள 3 நாடகங்களை பற்றி என்னுடைய கருத்தை சொன்னேன். இப்போது நம்முடைய தமிழ் நாடக வரலாற்றில் சிந்தனை கிளர்ச்சி ஊட்டக்கூடிய நாடகங்களை தருபவர் என்கிற அந்த செய்தியை தன்னுடைய இந்த கண்ணன் வந்த நேரம் நாடகத்தாலும் அவர் முதிரை பதித்து தெரிவித்திருக்கிறார். இந்த நாடகத்தை பார்க்கிற போது வலம்புரி ஜான் எழுதிய ஒரு வாக்கியம் மனத்தில் ஓடியது. நமக்கு தெரியாதவை எல்லாம் தெரியாதவை தானே தவிர இல்லாதவை அல்ல. அந்த வாக்கியத்தை பற்றிய சிந்தனையோடு இந்த நாடகத்தை பார்த்து கழித்தேன். கண்ணதாசன் சொல்லுவார், தான் நாத்திகராக இருந்ததை பற்றி, ஒரு காலத்தில் நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமல்லாமல் வேறென்ன என்று. இந்த நாடகத்தின் முக்கியமான பகுதி நாத்திகர்களிலும் நல்லவர்கள் உண்டு, ஆத்திகர்களிலும் போலிகள் உண்டு என்பது. அதையும் அடிக்கோடிட்டு தெரிவித்து இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தங்களுடைய சிறப்புரைக்கு நன்றி. திரு மாலி சார் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலே பேசிட்டேன், என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிட்ட பெரியண்ணன் அவர்களுக்கும் இதை வாங்கி முதல் காப்பியை வாங்கி கொண்ட திருப்பூர் கிருஷ்ண அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 நாளில் இது பொன்னாள் நாள், என்றும் நான் மறக்க மாட்டேன் என்று கூறி என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இவ்வளவு பேர் வந்ததற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.